பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு முதல் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆமேன். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியராகிய தீமோத்தேயுவை கைகளை வைத்து ஒரு வரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைக்கிறார், அவன் மேல் கைகளை வைத்து ஒரு வரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எது நிமித்தம் பவுல் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கை வைத்து கொடுக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா, தீமோத்தேயு இடத்துல காணப்பட்ட ஒரு மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. அந்த மாயமற்ற விசுவாசத்தை இந்த பவுல் இந்த இளம் ஊழியனாகிய இந்த இளம் வாலிபனாகிய தீமோத்தேயு இடத்துல பார்த்த பொழுது அவருடைய இருதயத்தில் அவர் சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் அவர் ஆச்சரியப்பட்டு அவருடைய இருதய சந்தோஷத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயு மேல தன் கையை வைக்கிறார். அப்படி அவன் கையை வைத்து ஆஸ்வதிக்கும் போது தேவன் அதை பார்க்கிறார். தேவன் அதை அங்கீகரித்து தேவனிடத்திலிருந்து ஒரு வரம் அவனுக்கு புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த தீமோத்தேயு மேல பாருங்க, தகப்பன்மார்களுடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணும் பொழுது அவர்கள் நம்மேல் கைகளை வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பன்மார் அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கோங்க, உங்களை ஆவிக்குரிய தகப்பன் இல்லை உங்களை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள், அவருடைய இருதயத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் குளிர பண்றீங்களோ அப்பெல்லாம் அவங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணும்போது நம்மை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க கைகளை வைக்கும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறாரு. தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிதாக்கள், உங்கள் தகப்பன்மாருடைய இருதயத்தை நீங்கள் குளிர பண்ணுங்க. 2வது உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தில் 27வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், ஈசாக்குடைய முதிர் வயதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏசாவை பார்த்து சொல்லுகிறாரு, என்னுடைய நாட்கள் முடிய போகுது, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி ருசியுள்ள பதார்த்தங்களை நீ கொண்டு வான்னு சொல்லும்போது இந்த சத்தத்தை ஏசாவுடைய தாயார் கேட்டுட்டு போய் யாக்கோபுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை அவருடைய அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த யாக்கோபுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஈசாக்கு புசித்து அந்த ஆத்மாவில் அவருக்கு ஒரு திருப்தி வரும்பொழுது ஏசான்னு நம்பி யாக்கோபை அவர் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார். வானத்து ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த யாக்கோபை மனதார ஆசீர்வதிக்கிறார். அப்போ அங்கே ஈசாக்கு சும்மா அவர் ஆசீர்வதிக்கல, அந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் யாக்கோபு கொண்டு வந்த அந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் அவருடைய இருதயத்தை அவருடைய ஆத்மாவை குளிர பண்ணும் பொழுது அந்த ஈசாக்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் பிதாக்குடைய இருதயத்தை நீங்கள் குளிர பண்ணுங்க. அந்த இருதயம் சந்தோஷம் அடையட்டும் உங்கள் நிமித்தம். அல்லேலூயா. அப்படி சந்தோஷம் அடையும் போது தான் நம்மை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நோவாவுடைய நாட்கள்ல ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா கர்த்தருக்கு சுகந்த பலியை அவர் கொண்டு வருகிறார். அந்த பலியை கர்த்தர் நுகர்ந்தாராம். அது சுகந்த வாசனையாக இருந்ததா. அந்த சுகந்த வாசனை அதை நுகர்ந்த பிறகு அவர் இருதயத்தில் சொல்றாரு, இனி ஒருபோது நான் ஜலத்தினால் மனுஷனை நான் அழிப்பதில்லை சொல்லி தன் இருதயத்தில் கத்துறதை சொல்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை ஏதோ ஒரு காரியம் நம்முடைய பிதாக்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயம் குளிரும் பொழுதுதான் அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது, அவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மை நமக்கு புறப்பட்டு வருது. அப்போ அவருடைய இருதயத்தை நாம் துக்கப்படுத்தாம பிதாக்களுடைய இருதயங்களையும் தேவனுடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அவர் சூனோம் ஊரை சேர்ந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, அவருக்கு ஒரு தன் வீட்டு மேலே ஒரு அறை உண்டாக்கி அதில் சகல சலக்கரணைகளை வைத்து எலிசாவை கவனித்து வருகிறார். அப்போ அந்த எலிசா கேட்கிறாரு, நமக்கு இவ்வளோ சலக்கரணைகளை செய்கிறாங்களே இந்த சூனோம் ஊராளுக்கு, நம்மால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டியது இருக்கான்னு கேட்கும்பொழுது கேயாசியோடைய உடன் ஊழியர் சொல்றாரு, அவருக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவளை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, இந்த சூனோமியால் ஆசீர்வதித்து அடுத்த
அடுத்த ஒரு பிராண உற்பவ காலத்துல நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப எப்போ இந்த ஆசீர்வாதத்தை எலிசா தீர்க்கதரிசி கொடுத்தாரு கேட்டீங்கன்னா, அந்த சோனோமூரால் முதலாவது எலிசா தீர்க்கதரிசி இருதயத்தை அவள் குளிர பண்ணினார். அவனுடைய தேவைகளை சந்தித்து அவனுடைய ஆத்மாவை குளிர பண்ணும்போது, திருப்தி செய்யும் பொழுது அவன் மனதார அந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்க நினைக்கிறான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்கள் பிதாக்களுடைய இருதயங்களை நீங்க குளிர பண்ணுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க துக்கப்படுத்திருந்தீங்கன்னா, இனியாவது அவருடைய இருதயத்தை நீங்க குளிர பண்ணும் பொழுது அவங்க மனதார உங்க மேல கைகளை வைப்பாங்க. அல்லேலூயா. மனதார கைகளை வைக்கும் போது கர்த்தரும் அதை அங்கீகரிக்கிறாரு. அல்லேலூயா. அதை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.